இப்போ இந்த மிளகாய் கொள்ளை, இந்த இந்த கத்தரி செடி, மற்ற பயிர்கள் எல்லாம் பூச்சி வந்து அடிக்குது. பூச்சி வரும்போது பூச்சி மருந்து அடிக்கிறோம். அதை அடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? பூச்சி வராமல் தடுக்கணும். என்ன செய்யலாம்னா, அதிகபட்சமாக நம்ம அடிக்கணும்னா வேப்பம் புண்ணாக்கு வேப்பெண்ணெயை கரைச்சி தெளிச்சாவே பூச்சி கலந்த கசப்புக்கு வராது. இதுக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச மேலாண்மை முறை என்னன்னா, ஒரு மிளகாய் கொள்ளை இருக்கு, கத்தரி கொள்ளை இருக்கு அப்படின்னா இந்த வரப்புல 4 ஓரத்துலையும் கொட்டமுத்துங்கிற ஆமணக்கு செடியை வளர்த்தாங்க. வயல்களில் பாத்திலையும் ஆமணக்கு செடியை வளர்த்தோம். இந்த ஆமணக்கு செடியில இருந்து விளக்கெண்ணெய் எடுத்தோம். அதுல இருந்து புண்ணாக்கு எடுத்தோம். இந்த விளக்கெண்ணெய் வந்து நீ விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய் அப்படின்னு நினைக்கிற, இங்கிலீஷ்ல பிரெஞ்சு ஆயில்னா அருமைங்கிற. உனக்கு எதையுமே இங்கிலீஷ்ல சொல்லணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த பிரெஞ்சு ஆயில்னு விற்பான் தொலைக்காட்சியில, பிரெஞ்சு ஆயில். அதாண்டா நம்ம விளக்கெண்ணெய்னா இந்த விளக்கெண்ணெய்க்கு புரியாது. இந்த விளக்கெண்ணெயில தாளிக்கலாம், கை காலம் அடுக்கு நான் சொல்லி தேய்ச்சி விட்டாது பண்ணலாம். மிகுந்த சத்துள்ள தூய எண்ணெய் இந்த விளக்கெண்ணெய். எங்க தோட்டத்தில் இருந்து நாங்கள் எங்கள் அம்மா எடுத்து உரல்ல ஆட்டுக்கல்ல ஆட்டி நாங்கள் பானையில் வச்சு காய்ச்சி விளக்கெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தோம். நாங்களும் காலங்காலமாக பயன்படுத்தணும். எங்கள் வீட்டில் செஞ்சதை நாட்டில் நான் ஆமணக்க 1000-2000 ஏக்கரில் விளைய வச்சு ஆமணக்கில் இருந்து எண்ணெயை இந்த பிரெஞ்சு ஆயில் உன் இளவு கர்மாங்கிறதுக்கு விளக்கெண்ணெய்னு போட்டு விற்று எப்படி இது என்ன பண்ணுவோம்னா, இந்த வரப்பு ஓரத்தில் இந்த ஆமணக்கை வளர்த்துட்டா எந்த பூச்சி வண்டும் அந்த ஆமணக்கு செடியில் உட்காந்துரும். ஏன்னா அந்த ஆமணக்கு இலை அவ்வளவு சுவையாக இருக்கும். பூச்சி புழு அதையே சாப்பிட்டுக்கிட்டு உள்ள போகாது. வாட்ச்மேன் வேலையை, செக்யூரிட்டி வேலையை இந்த கொட்டமுத்து செடி ஆமணக்கு செடி செஞ்சிடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன் ஒரு உரம் பொருள், பொட்டாசியம் சல்பட்டு, காற்றுல 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கு, 21 விழுக்காடு மூச்சு காற்று ஆக்சிஜன் இருக்கு, மீதி 1 விழுக்காடு இதர வாயுகள் இருக்கு. இப்ப 78 விழுக்காடு எங்க இருக்கு? காத்துல இருக்கு. இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜனை பிரிக்கிற ஆற்றல் பூமியில யார்ட்ட இருக்கு? என் அகத்தி மரத்துக்கிட்ட இருக்கு. இவ்வாறு 78 விழுக்காடு நைட்ரஜன். நீ தனியா போய் உரமா போட வேண்டியதில்லை, கருமத்தை போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி காட்டுறேன். 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன். அதான் நற்காற்று, மூச்சு காற்று, அதுதான் நம்ம சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன். இதுல இந்த 78 விழுக்காடு காற்றுல வர நைட்ரஜனை தனியாக பிரித்து எடுக்கிற ஆற்றல் நம்ம அகத்திக்காரருக்கு இருக்குது. காற்றின் கலவையில் அதான் சொல்றேன். 1 விழுக்காடு இதர வாயு. இதை போட வேண்டியதில்லை, போடாத. இந்த நைட்ரஜனை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, நிலத்துக்கு வேண்டியதை 4 ஓரத்துலையும் வரப்புல வயலுக்குள்ள இந்த அகத்தியை வளர்த்து விட்டுட்டோம்னா அவர் எடுத்து காட்டிலிருந்து பிரிச்சு எடுத்து நம்ம செடிக்கு கொடுத்துறாரு. அப்ப என்ன பண்ணணும்? கரையுங்க அகத்தி கரையை நடணும். நைட்ரஜனை விட்டுட்டு நம்ம ஆளை நட்டுட்டா அவன் கொடுத்துறான் செடிக்க வேண்டிய நைட்ரஜனை. தனியா தூக்கி கொண்டு இந்த கருமத்தை கொட்ட வேண்டியது இல்லை. இப்ப இது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சு படிப்பிச்சிருக்கணும். அதை செய்யாதனால நான் மேடையை போட்டு உங்ககிட்ட கத்திட்டு கிடக்கிறேன். அறிவியல்ல இருந்து இந்த பாடத்தை தூக்கிட்டான். இப்ப நான் என்ன செய்யறது? என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு இல்லை, ஆத்தால பொண்ணுக்கு இல்லை, எனக்கும் பின்னாடி வர என் தம்பி தங்கைகளுக்கு இப்ப என்ன நம்ம கனவு? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. யாரு? எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிட்டு போனது. அதை அப்பன் செய்ய முடியல, மகன் செய்வேன்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. அப்ப மறுபடியும் என்ன பண்றோம்? ரசாயன உரத்தை விட்டுட்டு பாரம்பரிய இயற்கை வேளாண் முறைக்கு நம்ம திரும்புறோம். அப்போ இதை செய்யணும் அப்படின்னா, இது சரியா இருக்கு என் மகன் சொல்றதுன்னா உன் மகனுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு நாட்டை கொடு. இல்லை வேணாம்னா அவங்க கிட்டே கொடுத்துரு. வருங்கால பிள்ளைகள் நஞ்சில்லா உணவு உண்ணணும், மருத்துவம் தேவைப்படக்கூடாது, உணவே மருந்தா இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்ல குடிநீர் இருக்கணும், படிக்க நல்ல கல்வி இருக்கணும், பார்க்க மருத்துவம் இருக்கணும், நடக்க பயணிக்க பாதை இருக்கணும், நல்ல போக்குவரத்து இருக்கணும், எரிக்க தடை இல்லாத மின்சாரம் இருக்கணும், எரிகாற்று. அவர் சொன்னார் பாரு, நம்பல, எத்தனை லட்சம் டன் சிலிண்டர் எரிகாற்று வேணாலும் உன் மகனால தயாரிக்க முடியும். நிலமெங்கும் பண்ணை போடுவேன், நீ இங்கே இரு, வந்தவாசியிலே தொழிற்சாலை, உனக்கு அரசு வேலை தாரேன், கவர்மெண்ட் வேலை. படிக்கல, வாடா, மாட்டு சாணம் தேல்வதற்கும் மாட்டு மாறுல பால் கறக்கிறதுக்கும்
நாட் நீட் எஜுகேஷன். எத்தனை லட்சம் டன் பால் கறந்துருக்கேன், அதுக்கு படிச்சவன். எவ்வளவு ஏற்றுமதி செஞ்சேன், எவ்வளவு உள்ளூர் உணவு தேவைக்கு, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு தயிருக்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு எண்ணெய்க்கு போயிருக்கு கணக்கு படித்தவன். வெளிநாடுல சந்தைப்படுத்த படித்தவன். எவ்வளவு டன் கம்ப்யூட்டர்ல எழுதி வைக்க சாப்ட்வேர் இன்ஜினியர், எல்லாருக்கும் படித்தவன். படிக்காதவன் அனைவனுக்கும் அரசு வேலை. அவன் வாழ்விடத்திலே. வந்தவாசியில வேளாண் பண்ணை, வந்தவாசியில என்னடா வரும், மண்ணியல் ஆய்வறிஞர் எடுப்பேன். ஐயா இங்க கரும்பு அருமையா வரும், போரா கரும்பு 2000 ஏக்கர், போரா தொழிற்சாலை, நாட்டு சர்க்கரை, எத்தனால் பெட்ரோல், வெல்லம், கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, பல இண்டஸ்ட்ரி. ஐயா மரவள்ளிக்கிழங்கு நல்லா வரும், போரா மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு உணவு தேவைக்கு. மரவள்ளிக்கிழங்குல இருந்து நூல் எடுக்கிறேன், பை தயாரிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, ஜப்பான் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்குல அதே பிளாஸ்டிக் மாதிரி பை தயாரிச்சிட்டான். அது தண்ணிக்குள்ள போட்டா கரைஞ்சிரும். எப்படி நீ என்னத்துக்கு இந்த செல்போனை வச்சிருக்க? நான் சொல்றதெல்லாம் ஜப்பான்ல அன்பு நான் தட்டி பாருடா, கருமம் பாரு, ஒரு தடவை தான் பாரு, பார்த்து தொலை. அமெரிக்கான்றாரு, அமெரிக்கால எங்க இருக்கு, பின்லாந்துல கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி, பார்த்து தொலைய. எத்தனை நாளைக்கு இந்த கேடு கட்ட இந்த யூடியூப்ல இந்த கரும இந்த மீம்ஸே பார்த்து கிடப்ப? எத்தனை நாளைக்கு கிடப்ப? அறிவை தேடுறா, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு நம் நிழலை தேடி ஓடி வருங்கிறாரா புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர். அறிவை தேடுறா, தேடினானடா ஒரு மகன், உலகம் வியந்திருச்சடா. உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் அண்ணல் அம்பேத்கர் போற்றுதடா. ஒரு மனிதன் 10,000 புத்தகம் வாழ்நாள படிச்சிருக்கணும்ன்றான்டா. ஆனால் உலகத்திலே ஒரு மனிதன் 64,000 புத்தகம் படிச்சிருக்காருடா. என்னடா அம்பேத்கரை படிக்கிற, என்னத்த படிச்ச? படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கும்னு எங்க நூலகம் லைப்ரரி இருக்கோ அங்க அறை எடுத்து தங்கி படிச்சவன்டா. உலகத்திலே ஒரு தனி மனிதன் நூலகம், ஆசிய கண்டத்திலேயே ஆகப்பெரிய லைப்ரரி நூலகம் இருந்தது அண்ணல் அம்பேத்கரோட தான். பைத்தியக்கார அவன் ஜமீனாடா, திவானா, அமைச்சனும் பெரிய என்ன சொல்ற மன்னனா? இல்லை, சாதாரண மகன். ஆசிய கண்டத்திலே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்தது அவரோட தான். அவன் தான்டா சொல்ற, அறிவை தேடி ஓடுங்கடா, நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். தேடுங்கடா. படிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. படிச்சவன் அக்கறையோட சொன்னா கேட்கறதும் இல்லை. என்ன பண்ற நீ? எதை தேடுற நீ? நடிச்சா போதுமாடா, நாட்டை கொடுத்துருவியாடா? நடிச்சா போதுமா? நடிச்சிட்டாலே எல்லாம் வந்துருதாடா. நடிச்சிட்டாலே. நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவன் நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகனை எல்லாம் தெரியுது. எங்கடா கொண்டு வர உன் நாட்டை? அதிகாரத்தை களைச்ச உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை அழிச்ச உடனே அரியணையை கொடுத்துருங்க. அது நீ ஏற்கிற, உனக்கு அறிவு இருக்கு, மானம் இருக்கு, சிந்திக்கிற நீ. நீங்க நடிச்சா நோட்டை கொடுப்போம் வாழ்றதுக்கு, நடிக்கிறத நிப்பாட்டிட்டா நாட்டை கொடுத்துருவோம் ஆள்றதுக்கு. ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க நீ இல்ல? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியமா தெரியுதாடா? பைத்தியமா தெரியுது, கத்திக்கிட்டு சாகிறதுக்கு. ஏண்டா பிரபாகரனும் தலைவன், கக்கனும் தலைவன், காமராஜும் தலைவன், சிங்காரவேலனும் தலைவன், சீவானந்தமும் தலைவன், அயோத்திதாச பண்டிதனும் தலைவன், ரெட்டமலை சீனிவாச எம்ஜி ராசாவும் தலைவன். யார் எனக்கு பாபு சிதம்பரனார் ஒம்பாட்டன் செக்கெழுத்தவனும் தலைவன், பசும்பொன் தெய்வ திருமலை முத்துராமலிங்க தேவரும் தலைவன், ராமசாமி படையாச்சியும் தலைவன், அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கனும் தலைவன், நடிகனும் தலைவன். பைத்தியக்கார அறிவு ஒன்று சிந்திச்சு செயல்படுற, கலையை ரசி போற்று. அவன்கிட்ட நாட்டை கொடுப்போம்ங்கிற தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? தற்குறியா? எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல? கேரளாவில் இல்ல? மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் இருக்கானடா, இருக்கானா? மம்முட்டி கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. எங்க மக்கள் திரையரங்குல தலைவரை தேடுறது இல்லையே, ஒரே வாரத்தில் செருப்பு கட்டி போயிட்டான்டா. பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தா தெரியுமாடா? பிரேம் நசீர்னு சூப்பர் ஸ்டார், 500 படங்களை நடிச்சவன் பிரேம் நசீர், சூப்பர் ஸ்டார். காங்கிரஸ்ல இருந்தாரு. மேடையில பேச சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் எந்திரிச்சான், அவரை உட்கார சொல்லுன்ட்டான். எங்கே இல்லடா, கேரளாடா, உட்கார சொல்லுன்ட்டான். ஒருத்தர் எந்திரிச்சு போய், ஏய்
அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமில்ல. அதனாலதான் சொல்றேன், அவரை உட்கார சொல்லி இவரை பேச சொல்லிட்டான். போய் அவரை நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லியா, தலைவன் இங்கே உட்காந்துருக்க அவனை பேச சொல்லிட்டாப்ல. திரும்பி விட்டு திருப்பி வந்து ஒரு மொத்த ரசிகர்களையும் கூப்பிட்டாப்ல. 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டிட்டான். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னாப்ல, பரபரன்னு 5-6 சேர் போட்டு இருந்துட்டேன். அதோட கீழே இருந்து இறங்கி போனவன் தான். எந்த நடிகனுக்கும் கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கணும் என்னவல்ல. பைத்தியக்காரா. மேற்கு வங்கத்தில் சினிமா இல்லை, மகாராஷ்டிராவில் சினிமா இல்லை. ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் அவள் நடிகர்கானா? போடா போடா போடா, போய் வரலாற்றை படிடா. வெக்கம் இல்லாம மார்க்ஸுங்கிற, எங்கல்ஸுங்கிற, இங்கர்சாலுங்கிற, சாக்ரட்டிஸுங்கிற, பிளாட்டோங்கிற, அரிஸ்டாட்டில்ங்கிற, பிடல் காஸ்டோங்கிற, சேகுவாராங்கிற, ஹோசிமேனாங்கிற, புத்தன்கிற, பூலேங்கிற, அம்பேத்கருங்கிற எல்லாரையும் படிக்கிற. அப்புறம் ஏன்டா நடிகனுக்காக போய் செத்து துடிக்கிற? பைத்தியக்கார பைத்தியக்கார பைத்தியக்காரன்.